மனம் ஒருங்கிணைப்பட்டால் இறைவனை காண வேண்டாம், இறைவனவே மாறலாம். ஆமாம், மனம் ஒருங்கிணைப்படாத வரைக்கும் இறைவனும் நாமளும் ரெண்டு ஆளாக இருப்போம். மனம் ஒருநிலைப்பட்டால் நாமளே இறைவனாக மாறுவோம். எப்படி இறைவனாக மாறுவோம்னா, மனம் ஒருநிலைப்படாத வரைக்கும் நம்மளுடைய உறவினர்கள் நம்மளை சந்திப்பாங்க. மனம் ஒருநிலைப்பட்டதுக்கப்புறம் இறைவனே நம்மளை சந்திப்பார். அந்த இறை காட்சி கிடைக்கும், இறை தொடர்பு கிடைக்கும். கால நேரம் இல்லாமல், அப்பாயின்மெண்ட் இல்லாமல் இறை தொடர்புகள் யாரோ ஒருத்தர் உங்களை சந்திச்சுக்கிட்டே இருப்பாங்க. அந்த மனம் இருந்துச்சுன்னா இறைவனுடைய தொடர்பு பெற முடியாது. இறை சம்பந்தமான சில குறிப்புகளையும், சில கனவுகளையும், சில செயல்களையும், சில அந்த சொல்லுவாங்கள்ல அந்த பரவச நிலைகளை மட்டும் நம்ம பெறலாம். இப்போ 75 விழுக்காடுகள் மக்கள்கிட்ட அந்த பரவசம் கிடைக்கும். அந்த பரவசங்கிறது நம்பிக்கை. தியானத்துக்குள்ளே ஒன்று இருக்குது, உடலுக்குள்ளே ஒன்று இருக்குது. எவ்வளோ பெரிய விசேஷமான ஒரு குருநாதராக இருந்தாலும், தியானமாக இருந்தாலும், ஒரு தனி மனிதனுக்கு உடலுக்குள்ளே ஒரு சின்ன மாற்றம் இல்லைன்னா அவன் வரமாட்டான், தூக்கி போட்டுருவான். நீங்கள் என்ன வேணாலும் பேசுங்க, அதெல்லாம் நம்ம தயாராக இருக்க மாட்டான். அவனுக்குள்ளே ஒரு சிறு துளியாச்சு அது நடந்தால் தான் அவன் நம்மளை நோக்குவான், இறைவனை நோக்குவான். மனிதன் ரொம்ப தெளிவானவன், அவன் ஏமாறுற மாதிரி தான் இருப்பான். ஆனால் ஏமாறுந்தா கூட அவன் கடவுளுக்கே அறிவுரை சொல்லுவான். புரியுதுங்களா? அப்போ அவனுக்கு ஏதாவது அந்த கோயிலுக்குள்ளே ஒன்று நிகழணும், இல்லை தியானத்துக்குள்ளே ஒன்று நிகழ்ந்தால் தான் அடுத்தடுத்த ஸ்டெப் வச்சு வருவான். அப்படி இங்கே எல்லாருக்குள்ளேயும் தியானம் பண்ணும்போது ஒரு சிறு செயலாவது நிகழ்ந்துடும். அது பொதுவாக நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னா, உங்கள்கிட்ட சொன்னேன்ல ஆரம்பத்திலே, இந்த இறைவனை அடையிறது அப்படிங்கிற தியானங்கிறது என்னன்னா, பெரிய விஷயமா என்ன கருதப்படுகிறது என்னன்னா, வெப்பத்தால் தான் தியானமே கிடைக்கும். இப்போ இந்த வெப்ப சலனம், ஆமாம், வெப்ப சலனங்களில் என்ன ஆகுதுன்னா உடல் பயங்கர செட்பேக் ஆகும். ஒன்று. இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த கடவுளை பார்க்கறதுல, இந்த சுவாசத்தை ரெண்டையும் இணைக்கிறதுல பெரிய சவால் இருக்குது. அந்த எல்லாத்தையும் பார்த்தரலாம், இறைவனை பார்க்க முடியாதுன்னு ஒரு இது இருக்குல்ல, அதற்கு காரணம் இதுதான். என்னென்னா 1000 கோடி சூரியன் அப்படின்னு சொல்கிறதே நெருப்பால் தான் நம்ம தியானமே நடக்குது. அப்போ போக போக என்னென்னா நெருப்பு குறைய மாட்டுது, நெருப்பு தீவிரமாகுது. இப்போ இறைத்தன்மை அப்படிங்கிறது ஃபைனலில் என்ன ஆகுதுன்னா, நிலவு சூரியனோட போய் ஒடுங்கிடுது. அப்போ கடைசியாக அங்கே இருக்கிறதே என்ன இருக்குன்னா, இறைவனே அப்படி இருக்கானா நெருப்பாக தான் இருக்கிறது. நீ நெருப்பை பார்க்க தான் ட்ராவல் பண்ணுற. இப்போ நாமெல்லாம் யாரை பார்க்க ட்ரை பண்ணுறோன்னா, சூரியனை பார்க்க ட்ரை பண்ணுறோம். கடைசியில் நாம் என்ன பண்ணுறோன்னா, இறைவன்கிறதே சூரியன் தான், நாமளே சூரியனாக மாறுறோம். இப்போ கீழே இருக்கிற சாதாரண சூரியனுடைய வெளிச்சத்தையே நம்மளால் தாங்க முடியாது. இதே மாதிரி தான் தியானத்தில் நிகழ்கிறது. ஆனால் அதுக்கு அந்த இறை சக்தி என்ன பண்ணுதுன்னா, சரணாகதி தத்துவத்தில் உன்னை ஏதோ ஒரு விதத்தில் பக்குவப்படுத்தி வழி நடத்துறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்குது. அதுக்கு கொஞ்சம் பலவீனமாக ஆகாமல் அதை மெல்ல மெல்ல ஆமை மாதிரி ஊர்ந்து போய் புத்திசாலித்தனமாக அதை அடையிறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கிக்கணும். அதுக்கு என்னன்னா, முதல்ல இறை அடையணும்னு நினைக்கிறவனுக்கு சகிப்புத்தன்மை வேணும். ஆமாம், சகிப்புத்தன்மை ஏன் அப்படின்னா, அது ஹீட் ஆக தான் செய்யும். ஹீட் ஆகிறத அதை நம்ம சமன்படுத்திய முடியும். சமன்படுத்திக்கிட்டு அடுத்த கட்டத்துக்கு நகர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கணும். இப்போ என்னன்னா, ஒரு மலையில் உட்காந்து ஒரு ஞானி தியானம் பண்ணுவார், அது ஒரு அனுபவம். அதே மாதிரி பல மலைகளுக்கு அவர் போகணும். அப்போ ஒரு மலையில் தியானம் பண்ணி அவர் அனுபவம் பெற்றுட்டாருன்னு கருதிடக்கூடாது. அந்த உடலில் தாக்கு பிடிச்சி சில செயல் அவருக்கு கிடச்சிருக்கு, சில அனுபவங்கள் கிடச்சிருக்கு. அப்போ அந்த அனுபவத்தை அவர் எடுத்துக்கிட்டு அவர் என்ன பண்ணுவார், அடுத்த பெரிய அனுபவத்தை பெறதுக்கு இந்த உடல் தாங்கியிருக்கு. அப்போ அடுத்த இடத்துக்கு நவர்றார். இப்போ பெரிய பெரிய அனுபவத்தை மக்கள் பெறலை, இப்போ சின்ன சின்ன அனுபவத்தை பெற்றிருக்காங்க. அப்போ சின்ன அனுபவத்தை பெறும்போதே இந்த உடல் தாங்க மாட்டேது. அப்போ இன்னொரு பெரிய அனுபவத்தை பெறும்போது இவங்க என்ன ஆகும்னா, உடல் வேறு மாதிரி ஆயிடும். அப்போ அதுக்கு உடலை கரெக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கணும். அப்போ அதுக்கு முதல் வாய்ப்பு என்னன்னா, முதல்ல தியாகம். அதுக்கு முதல் விஷயமே தியாகம் தான். தியாகம்னா என்னன்னா, சின்ன சின்ன வழிகளை கூட தாங்கக்கூடிய தன்மையை நம்ம உருவாக்கிக்கணும். யாரையும் நாடக்கூடாது, நம்ம ஒரு விஷயத்தை வச்சுக்கணும். நம்ம பண்ணுற நோக்கம், நம்ம போகிற எடுத்திருக்க காரியம் இறைவனை தேடுறது. அப்போ இடையிலே நம்ம மரணம் கூட அடையலாம், நமக்குள்ளே பேசிக்கிறது. அப்போ நாம் அது உறுதியோட மரணத்தையும் பரவாயில்ல, இறைவா உன்னை தேடும்போது நான் மரணம் அடைந்தாலும் பரவாயில்லன்னு அந்த உன்னதமான அந்த பயணத்தை
நாம் திடகார்த்தமாக தெளிவாக இருந்தால் தான் அப்போ இறைவன் என்ன பண்ணுவான்னா மரணம் அடையிறதுக்குள்ளே நமக்கு காட்டுறதுக்கான வாய்ப்பையோ அந்த உடல் மரணம் அடையாமல் பார்த்துக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பையோ உருவாக்கி கொடுப்போம். இப்போ தியானம் பண்ணும்போது சில பேருக்கு உள்ளே ஒடுங்கிட்டால் சமாதி மாதிரி ஒரு நிலை, அப்போ உயிரே போன மாதிரி ஒன்று பயந்துக்கிட்டு கூட ஒடியாந்துருவாங்க. இப்போ இந்த சரணாகதியில் குருநாதர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மாதிரி சூழலில் அவங்களே பாதுகாப்பாக இருந்து சூட்சமத்தில் வழி நடத்துவாங்க, அதை பாதுகாப்பாங்க. அப்போ இங்கே கொஞ்சம் நமக்கிட்ட அந்த புரிதல் என்னன்னா தியாகமாக அது இல்லை. அங்கே என்ன ஆயிடுச்சுன்னா என்ன மாதிரி ஆளையோ யாரையோ ஒரு குருநாதரே அவர் நம்மளை காப்பாற்றிடுவாருன்னு அவர் மேலேயே தான் நம்ம நம்புகிறோமே கொஞ்சம் நம்மள்கிட்ட இருக்கிற அந்த தியாகத்தை கொஞ்சம் செலுத்த மாட்டோம். அப்போ இறைவனை அடையிறதுக்கு உன்னதமான விஷயம் வெறும் கலை மட்டும் பத்தாது, வெறும் குரு மட்டும் பத்தாது, ஒரு தனி மனிதனுடைய தியாகம் வேணும். அந்த தியாகத்தை தான் ஜோதியை பார்க்கறதுக்கு முன்னாடி நீயே ஜோதிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். தியாகத்தால் தான் இறைவனை தரிசிக்க முடியும். தியானத்தால் மட்டும் தரிசிச்சிட முடியாது. அப்படின்னா இந்தியாவில் இருக்கிற எல்லா ஆசிரமத்துலையும் அவன் ஒளியை பார்த்துட்டு தான் உட்காந்துருக்கணும். இந்தியாவில் மொத்தம் 140 கோடி பேர்த்தில் 25 கோடி பேர் தியானம் பண்ணுறான். 178 தியானம் சொல்லி கொடுக்கப்படுது இந்தியாவில். ஆனால் எல்லாருமே என்ன பொசிஷனில் இருக்கிறாங்கன்னா எல்லாரும் சின்ன சின்ன பொசிஷனுக்குள்ளே தான் இருக்கிறாங்க. அந்த அனுபவத்தை பெற முடியாது. காரணம் அந்த தியாகம் இருந்தால் தான் அது வழிநடத்தல் வேறு மாதிரி இருக்கும். அப்போ தான் அதோடைய ரூட்டு வேறு மாதிரி கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்காது. இப்போ என்னென்னா தியானத்துக்குள்ளே என்னென்னா ஒரு பொருள் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். இப்போ நான் திருப்பரங்குன்றம், நான் பிறந்த தஞ்சாவூர், எனக்கு திருப்பரங்குன்றத்துக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? எனக்கு எந்த ஈசாவில் இருக்கிற அந்த ஒரு சிவராத்திரியில் இருக்கிற அவர் நீ திருப்பரங்குன்றத்தை உட்காந்துக்க அப்படின்னு சொன்னாரா? இல்லை வாழ்க வளமுடல் அவர் பறந்து கனவுல சொல்லிட்டு போனாரா? இல்லை. அப்போ இந்த செயலை என்னுடைய உள் உணர்வே அந்த இடத்துக்கு வழி நடத்துறதுக்கான வாய்ப்பை உருவாக்குது. அப்போ அதுக்கு பேசிக் என்னன்னா இறைவனை அடையிறதுக்கு நான் முதல்ல என்ன ஆச்சாரம் போட்டேன்? முதல்ல உடல் ரீதியாக ஒரு செட்பேக் ஆனேன். அப்போ மருத்துவர்கிட்டையும் உறவினர்கள்ட்டையும் எனக்கு பாதுகாப்பு இல்லை. அப்போ பேசாத இறைவா, இந்த மரணம் அடைந்தா கூட பரவாயில்ல, நான் உன்னை நம்புகிறேன், நீ எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணக்கூடாதான்னு வாய் வார்த்தையாக பேசிட்டு உன்னையே நம்புகிறேன் அப்படின்ட்டு ஜாதகத்தை தூக்கிட்டு போய் காவேரி ஆற்றுல விட்டேன். இவங்களை நம்ப மாட்டேன், எவனையும் நம்ப மாட்டேன், உன்னை நம்புவேன் அப்படின்னு வாய் வார்த்தையாக சொன்னேன். அப்போ அடுத்த நாள் என்னன்னா அதுக்கான சின்ன சின்ன வேலைகள் நடந்துச்சு. அப்போ அந்த இறைவனை தேடுறதுக்கான வாய்ப்புகள் வழக்கம் போல் இல்லாமல் வேறு வடிவத்தில் எனக்கு காட்டப்பட்டுச்சு. அப்போ அந்த தேடுதல், அந்த பயணத்தில் எனக்குள்ள ஒரு அனுபவங்கள், சின்ன சின்ன அனுபவங்கள் கிடைத்து, அப்போ அந்த அனுபவங்கள் பெருசாக மலர்ந்துச்சு. அது ஒரு தியானமாக கன்வெர்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் இந்த தியானம் முழுமையாகணும்னா அதுக்கு ஒரு இடம் தேவைப்படுது. அதுக்கு என்ன இடம் தேவைப்படுதுன்னா உனக்கு உன்னை சார்ந்த இடமா இருக்கணும். நீ வளரக்கூடிய இடம் எங்கே? எல்லா இடத்துலையும் உட்காந்து வளர முடியாது. ஒவ்வொரு ஆன்மாக்குன்னு ஒரு இடம் இருக்குது. நம்ம வீட்டுக்குள்ளே உட்கார்றது எப்படின்னா நீங்கள் இன்சில் ஸ்டேஜில் உட்கார்றது தான். அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் இந்த ஆன்மா எங்கே வளரப்படணும் தானாக உங்களுக்கே காட்டும். அது குடும்பத்தை விட்டு ஓடி போகாமல் குடும்பத்துக்குள்ளே இருந்துக்கிட்டு ஒரு நல்ல சூழலோடு செயல் செய்யும். அப்போ எனக்கு வேலையே மதுரையில் இருக்கிற மாதிரி ஒரு சூழலை உருவாக்கணுச்சு. அப்போ குடும்பம் இருக்குது, குடும்பத்தை விட்டு ஓடி போகல, தியானம் இருக்குது. அப்போ இந்த இடத்துக்குள்ளே திருப்பரங்குன்றம் வர்றதுக்கான வாய்ப்பு உருவாக்கப்படும். அப்போ அங்கே முழு நேரமும் தியானம் தானாக வந்துச்சு. அப்போ வீட்டுக்கும் நமக்கும் இடர்பாடு இல்லை. என்ன பண்ணுறாங்க? வேலையில் இருக்கிறாங்க, அங்கே ஒரு வேலை இருக்குது, அங்கே வேலை செஞ்சு போயிருக்காங்க, இப்போ வருவாங்க. அப்போ அது யார் ஏற்படுத்தி கொடுத்தா? நான் ஏற்படுத்தி கொடுக்கல, இப்போ இறைவனாக ஏற்படுத்தி கொடுத்தாரு. அப்போ அங்கே உட்காந்து வளர்ச்சியை ஒரு செயல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உருவானுச்சு. அப்புறம் அங்கேருந்து எந்தெந்த இடத்துக்கெல்லாம் போகிறதுக்கான அடுத்த கட்டத்துக்கு வளர்ச்சியை அதுவே ஏற்படுத்தி கொடுத்துச்சு. அப்படி தான் பல ஆண்டுகள். இப்போ நீங்கள் இருக்கிறத எத்தனையோ பஸ்ஸுகளில், எத்தனையோ ட்ரெயினில், எத்தனையோ இடங்களில் என்னை பார்த்துருக்கலாம். ஆனால் இப்போ கிடையாது. நான் பல இந்த ரூட்லேயே ஒரு 1000 முறை 2000 முறை இந்த ரூட்லேயே பஸ்ஸுலேயும் நான் இதில் போய்கிட்டே இருந்திருப்பேன். அப்போ யாருங்க? ஆனால் அந்த காலங்கள்லாம் பயிற்சி காலங்கள், தீவிரமான காலங்கள். அப்போ எந்த இடத்துக்குள்ளே போய் உட்காந்து எவ்வளோ ஆண்டுகள் பண்ணணும் அப்படிங்கிறத அது உருவாக்கி கொடுக்கும். அப்போ அதில் குடும்பமோ வாழ்க்கையோ செட்பேக் ஆகாமல் வறுமை இருக்கும், கஷ்டம் இருக்கும். ஆனால் இந்த தியானத்தை இவனை பண்ண விடாமல் யாரும் கெடுத்துடக்கூடாது.
அப்படிங்கிறத அந்த தியானமே பாதுகாப்ப வழியை காட்டுனுச்சு. அப்போ அந்த சூழல் உருவானதுனால தான் தியானம் வளர தொடங்கும் போது நமக்குள்ள முன்னேற்றம் தொடங்குது. அப்போ ஒரு விழிப்பு தொடங்குது. அப்போ இறைவனை பற்றி புரிதல் நாம் படித்து வச்சுருந்தது கேட்டு வச்சுருந்தது எல்லாம் வேற வடிவத்துக்குள்ளேருந்து புது வடிவமாக காட்டுது. அப்போ ஒரு ஸ்டேஜில் என்ன ஆகுதுன்னா, கீதைனா என்ன அப்படிங்கிற ஒரு வடிவம் வருது. அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துல நம்ம நல்ல தியானத்துக்குள்ளே வளரும்போது நாகங்கள்லாம் என்ன, பதஞ்சலினா என்ன, ராமன்னா என்ன, சீதான்னா என்ன, ஆஞ்சநேயன்னா என்ன, இதெல்லாம் என்ன மாதிரி வடிவம், இதெல்லாம் என்ன மாதிரி தோற்றம் அப்படிங்கிற ஒரு சூழல் உருவாது. அப்போ புதிகையில் தியானம் நடக்கும்போது புத்தர்னா என்ன, அகத்தியர்னா என்ன, இந்த பழனி மலையில் இருக்கும்போது இந்த சிலை எப்படி உருவாகுது, அவர் போகர்னா என்ன, அவர் என்ன மாதிரி செக்ஷனு, என்ன மாதிரி செயல் வடிவம், இதெல்லாம் தியானம் பெருசாக மலர்ந்து 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 அதுக்குள்ள அந்த சக்தியோடைய ஒரு தொடர்புகளை அது ஏற்படுத்தும் போது ஒரு வேலை நடக்குது. அப்போ ஒரு நாள் இல்லை, இது பல மாதங்கணக்காக இது நடக்குது. அப்போ பாதிப்பு இல்லாமல் வெளியில் பார்க்குறவங்களுக்கு ஏழையாக இருக்கிறோம், வறுமையாக இருக்கிறோம், கஷ்டப்படுறோம், ஆனால் ஃபேமிலியோடு இருக்கிறோம். ஆனால் இங்கே வளர்ச்சி வேற மாதிரி இருக்கு. அந்த வளர்ச்சி அவங்களால பார்க்க முடியல. ஆனால் உள் வளர்ச்சி அது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி தான் உங்களுக்குள்ள அந்த உண்மைத்தன்மை இருந்தால் அந்த வளர்ச்சி தீவிரமாக ஒரு வேலை நடக்கும். அந்த வேலைக்கான ஒரு வழிவகை செய்யப்படும். அந்த உண்மைத்தன்மையும் தியாகங்கள் குறையும் போது அவங்க ஒரு இடத்துக்குள்ளே சுற்றக்கூடிய ஒரு சூழல் வந்துடும். அவங்க அதை விட்டு நகர்ந்து போகாமல் முடியாமையே அங்கே அதுக்குள்ளேயே அவங்க நின்னுறாங்க. அதுதான் பிரச்சனை. அதுதான் பெரிய ஏமாற்றமாக இருக்குது. அப்போ அதை நம்ம எந்த அளவுக்கெல்லாம் சொல்ல முடியுமோ அதை சொல்கிறதுக்கான ட்ரை பண்ணுறோம். இதுதான் விஷயம். ஐயா, இங்க தியாகம் சொல்றது இது கருணை மாதிரியா? எப்படி தியாகம் சொல்றது நம்ம பிற உயிருக்கு கருணையா இருக்கணும். உயிருக்கு கருணையா இல்லை, நமக்கு கருணையா இருக்கணும். நமக்குன்னா உடல்ல வலி வரும், மயக்கம் வரும், பித்தம் அதிகரிச்சிரும், ஹீட் அதிகரிச்சிரும், எல்லாமே மாறும். நம்மள தியாகம் பண்ணணும் அப்படின்னு. ஆமா, உடலை தியாகம் பண்ணணும்ல. பயந்துக்கிட்டு ஓடி போயிடுறோம்ல, இல்லை வேற ஏதாவது எடுத்து தின்னுபடுறோம்ல, அந்த மாதிரி ஒன்று இருக்குல்ல. இப்போ நிறைய பேர் இருப்பாங்க, இறைவா என்னை தூங்கும்போது பூ போல என் உயிரை எடுத்துட்டு ஓடி இருப்பாங்க. விவேகானந்தர் உடலை பிரிக்கும் போது பூ போல பிரிக்கல, அந்த கபாலத்தை உடச்சி தள்ளிட்டு தான் உயிரை எடுத்துட்டு வெளியில வந்தாப்புல. புரியுதுங்களா? அப்போ அது பேர் என்ன? கேன்சர் நோயோட பல நாள் ராமகிருஷ்ணர் போராடினா அது பேர் என்ன? சக்தி இல்லாம போராடுறது வேற, சக்தியை வச்சுக்கிட்டும் அது எவ்வளவு பெரிய தியாகம் சொல்லுங்க. இது ஒரு தீரமான மனநிலையில இருக்கிறோம். இல்ல, தீரமான மனநிலை அப்படிங்கிறதோட ஒரு வேலையை ஒரு நம்மளை நம்பி ஒரு 2 பேர் இருந்துட்டாவே, 2 பேர் நினைக்கிறாங்கன்னு வச்சுங்களேன், அதுவே தியாகம் தான். நீங்க தியாகம் பண்ணாதான் அந்த 2 பேர்த்த காப்பாற்ற முடியும். அது பேர் வளர்ப்பு கிடையாது. நீங்க உங்க வாழ்க்கையை தியாகம் பண்ணாதான் அந்த 2 குழந்தைங்க வளரும். புரியுதுங்களா? அப்ப அதே விஷயத்த உங்க தியானத்துக்குள்ளேயும் கொண்டு வரணும். அதை பார்க்கணும். சரி, உடலை நாமளே கண்டுபிடிச்சு அதுக்கு என்னென்ன தேவை, உடல் ஹீட் ஆகிறதுக்கு, அது இல்லாம ஒரு என்ன ஆனாலும் இந்த உடலை கெட்டு போகாம தாக்கு பிடிச்சி இந்த தியானத்துக்குள்ள போகணும் அப்படிங்கிற தனக்குள்ள ஒரு வைராக்கியம். இதுதான் ரொம்ப முக்கியம். அப்போ ஒரு தியானத்துக்கு அடிப்படை என்ன தேவைன்னா, புயல் அடித்தாலும் மழை அடித்தாலும் ஒருத்தன் உழுவக்கூடாது, அவன் நிற்கணும். எத்தனை யுகம் ஆனாலும் தியானம் நிற்குது, ஆனால் தியானம் பண்ணவே விழுந்துடுறான். இவ்வளோதான் விஷயம். ஞானி சொல்கிறது தான், மக்கள் தியானம் பண்ணுறதை பற்றி பெருசு கிடையாது, நீங்கள் தியானம் பண்ணுங்க, ஆனால் புயலில் விழுந்துடுறீங்க. அவ்வளோதான் விஷயம். தியானம் விழுகவே விழுகாது, எந்த யுகத்திலையும் தியானம் விழுகாது, ஆனால் மனிதன் விழுந்துடுறான். இல்லை, அதெல்லாம் ஒரு பூர்வ ஜென்மத்தோட தொடர்புகள், அதோட கனெக்டு, அதுதான் அதோடைய கனெக்டு, அதோட விஷயம். அந்த மாதிரி சூழலெல்லாம் கூட அதுக்கு அந்த மாதிரி விஷயத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துடாம நம்ம பேசிக்காக அந்த தியானத்தை உள்நிலையில் எடுத்துகிட்டு திருப்பியும் நம்ம உள்ளே போகிறதுக்கு அடுத்த கட்டத்துக்கு அப்படியே நகர்றதுக்கான ஒரு வாய்ப்பை கொடுக்கும்போது அது இன்னும் அது ஒரு கொஞ்ச நாள் அந்த தன்மை இருக்கும். அப்புறம் ஒரு 6 மாதமோ 1 வருஷம் கழித்து அந்த தன்மை மாறும்.
இப்போ அதுக்குள்ளே கவனம் செலுத்த செலுத்த என்ன ஆகும்னா அந்த தியானம் முழுசாக வளராது. ஆரம்ப ஸ்டேஜுக்குள்ளே பல்வேறுபட்ட ஆசைகள் எண்ணங்கள் தியானத்துக்குள்ளே வரும். நம்மளே ஒரே குருநாதர் ஆகிட்ட மாதிரியும், இல்லை வேறு ஏதோ ஒன்று நடந்துட போகிற மாதிரியும், நமக்கு எல்லாம் தெரிகிற மாதிரியும். அப்போ அதெல்லாம் என்னன்னா, ஒரு தியானத்துக்குள்ளே என்ன கற்றுக் கொடுக்கும்னா, உனக்குள்ளே எல்லாம் வரும், ஆனால் எதையும் இப்போ நடைமுறைப்படுத்தாத. அதை எல்லாத்தையும் வெயிட்டிங்கில் வச்சு நீ ஆய்வு பண்ணு, அதோட ஒரு ஆராய்ச்சி பண்ணு. அதை நீ உடனே யாரையும் நண்பர்கிட்ட பகிர்றதோ, இல்லை எனக்கு ஒன்று தெரிஞ்சிடுறதுங்கிறதோ, அதை ஒரு பதிவிடுறதோ, அதை ஒரு எழுத்தாக கொண்டு வர்றதோ, அதெல்லாம் நிரந்தரம் கிடையாது. அதெல்லாம் பண்ணக்கூடாது. அதை கண்டுபிடிக்கிற வேலை உங்ககிட்ட இருக்குது. இப்போ உங்ககிட்ட ஒன்று காட்டுது, அது ஏன் வருது அப்படிங்கிறத நீ கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிக்கிறத விட்டுட்டு எனக்கு ஒன்று கிடச்சிட்ட மாதிரி நம்ம போயிட்டோம்னா அங்கே நம்ம கொஞ்சம் மாறுறதுக்கான வாய்ப்புகள் உருவாகிப்போம். இப்போ இங்கே நிறைய இடங்கள்ல அதுதான், ஒரு சின்ன சின்ன சிம்டம்ஸ் கிடைக்கும் போது அவங்க அதை பெரிதாக இன்னும் பெரிதாக அதை எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்பு பார்க்குறாங்க. அப்போ ஒரு ஞானி ஆகப்பட்டவன் நமக்கே என்னன்னா, பல ஆண்டுகள் எவ்வளோ விஷயங்கள் வந்தாலும் அதுக்குள்ளே இருந்துடக்கூடாது. இப்போ நமக்கெல்லாம் என்ன ஒரே ஒரு ப்ளஸ் என்ன வந்துச்சுன்னா, நம்ம எங்கேயாவது ஒரு இடத்துல எதையாவது சொல்ல போனோம்னா இயற்கையாக பெரிய பாதிப்பை நமக்கு ஏற்படுத்தும். அந்த பனிஷ்மெண்ட்டுங்கிறத நானே நிறைய இடத்துல வாங்கியிருக்கிறேன். ஆரம்ப காலகட்டத்தில் தியானத்தில் பயிற்சி காலத்தில் இருக்கும்போது சில ரகசியத்தை வெளியிடுறதோ, சில காட்சிகள் தெரிகிறத உடனே அதை நம்ம வெளிப்படுத்துறதோ, அதை பற்றி பேசுகிறதோ, இதெல்லாம் உனக்கு என்ன தெரியும், இதை நீ விவாதிக்க கூடாது, இதை கடக்கணும். ஒரு மண்ணில் உட்காடுறான், தியானம் பண்ணுறான்னா அங்கே உயர்ந்த ஞானி உட்காந்துருப்பான். அந்த மண்ணில் அவன் தியானம் பண்ணியிருப்பான். அவனோட அலைவரிசை உனக்கு வரும். அந்த இடத்துக்குள்ளே என்னென்னலாம் நிகழ்வுமோ தியானத்துக்குள்ளே அதெல்லாம் உனக்கு காட்டப்படும். ஆனால் ஒன்றே உனக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு நீ முடிவுக்கு ஆகக்கூடாது. அதை நீ பொறுத்து இருந்து ஆய்வு பண்ணி அந்த மாதிரி விஷயத்த நீ பெற வரைக்கும் காத்திருக்கணும். இது இங்கே நிறையா நிகழ மாட்டேது. அப்போ அவங்களுக்குள்ள என்னன்னா, நீங்கள் இந்த வாக்கு சொல்கிறவங்க, இந்த ஊரில் சாமி ஆடுறவங்க, தனக்கு ஒரு காட்சி தெரியும்னு சொல்கிறவங்கெல்லாம் அவங்கெல்லாம் முழுமையடையாமே போயிடுவாங்க. புரியுதுங்களா? ஞானி அப்படின்னா என்னன்னா, முழுசா ஒருத்தன் அப்படி தியானத்துக்குள்ளேருந்து வரணும், அது வரைக்கும் காத்து இருக்கணும்.